ஹலோ மக்களே, வணக்கம். பள்ளிப்பாளைய சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு வந்து பார்க்கலாம் வாங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்ல போறேன். சின்ன வெங்காயம், தேங்காய், 3 பல் முந்திரி பருப்பு, பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியா 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சோம்பு, பட்டை, லவங்கம் 2 பீஸ், கல்பாசி. இதெல்லாம் வறுத்து அரைக்க போறோம். பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன், பெரிய தக்காளி 1 அரிஞ்சு வச்சிருக்கேன். இது லாஸ்ட்ல தாளிக்கிறதுக்கு. தாளிப்பு பட்டை, சோம்பு, லவங்கம். 1/2 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ எப்படி செய்ய போறேன்றத பாருங்க வாங்க. ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காயட்டும். கடாய் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறேன் வதக்கிறதுக்கு. பொருள் போட்டு இதில் வர பாருங்க. கொத்தமல்லி சிம்மில் வச்சுக்கிறேன். ஜீரகம், மிளகு, சோம்பு, காஞ்ச மிளகா, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு இது வறுத்துக்கு. கொஞ்சம் வரட்டணும். பூண்டு போட்டுக்கலாம், இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு கலரி கொஞ்சம் நேரம் வதங்க வைப்பேன். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம், முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிட்டு இப்போ இறக்கணும். இறக்கி போட்டு நம்ம வதக்கிருந்து ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம குக்கர்ல தான் குழம்பு வைக்க போறோம். அதனால தாளிச்சு எப்படி குழம்பு வைக்கலாம் பார்க்கலாம். குக்கர் காஞ்சிருச்சு பாருங்க. எண்ணெய் ஊற்ற போறேன் நான். தேவையான அளவுக்கு ஒரு 50 அளவுக்கு ஊற்றினா போதும். போதுங்க 1/2 கிலோ சிக்கனுக்கு. இப்போ நான் தாளிப்பு என்னன்னு குக்கர் எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்க. சிம்மரில் வச்சிருங்க. இப்போ நான் தாளிப்பு காமிக்கிறேன் பாருங்க. பட்டை, லவங்கம், சோம்பு போட்டாச்சு. கருவேப்பிலையும் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் 1 சைஸ் பெருசாக எடுத்து கட் பண்ணி தாளிச்சு. இது கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குங்க. அது வந்து வதக்குவாங்க. தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சுங்களா? இதனால சிக்கனை போடப்போம். போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி கூட நல்லா சிக்கன் வதங்கிடுச்சுங்களா? இதுக்கு மேலே நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். மசாலா வதக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா? இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி விட்டு அரைச்சிடலாம். பாருங்க, அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த சிக்கன் வதங்குது இல்லைங்களா? இதெல்லாம் ஊற்றலாம் வாங்க. கொஞ்சம் இந்த குழம்புக்கு தூக்கலாக இருக்கணுங்க காரம். அதனால தான் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதில் சேர்த்துடுங்க காரத்துக்கு. எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவை அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நான் தண்ணி வச்சு சேர்க்க போகிறேங்க. ஃபைனலுக்கு வந்தாச்சுங்க. 2 விசில் வந்தோடனே இறக்கிட போகிறேங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி. விடுங்க. மூடியாச்சு. 2 விசில் வரட்டுங்க. ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்.
2 விசில் வந்துருச்சுங்க. 3/4 மணி நேரம் ஆற விட்டேங்க. இப்போ ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறேன் குழம்பு எப்படி இருக்குன்னு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க குழம்பு. இந்த மாதிரி சுவையில செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, சூப்பரா இருக்கும் குழம்பு. ஃபைனலா மல்லித்தழைங்க பாருங்க, அவ்வளவுதாங்க. அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க.